ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மார்க்கு நற்செய்தியாளர் புறையினத்து பகுதிகள் வாழுகின்ற கனசரேத் பகுதியை இயேசுவினுடைய வல்ல செயல்கள் நிறைந்த இடமாக காட்டிக்கொண்டே இருப்பார். அவற்றில் ஒன்று என்று கனசரேத் பகுதியில் இருக்கின்ற போது மக்கள் அவரை இன்னாரென்று கண்டுகொண்டு சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி நோயாளர்கள், பல்வேறு பிரச்சனையில் இருப்பவர்கள், முடக்குவாதமற்றவர்கள் அனைவரையும் கட்டிலில் தூக்கி வருகிறார்கள். அவர் நடந்து செல்கின்ற பாதைகளில் அவருடைய ஆடையினுடைய விளிம்பாவது தொடுவதற்காக அங்கே அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த ஆடையினுடைய விளிம்பை தொட்டவர்கள் எல்லாம் குணமானார்கள். இயேசு யார் யாரையெல்லாம் தொட்டாரோ எல்லாரும் குணமானார்கள். இயேசுவினுடைய வல்லமைமிக்க சக்தி அவரை சுற்றி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அவர் சொல்லி அனுப்பிய மனிதர்களெல்லாம் குணம் கொடுக்கின்ற சக்தி மனிதர்களாய் நடந்து வந்தார்கள். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பிறகு படைத்துவிட்டு சென்று விடவில்லை. படைப்பின் மீது அமர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னையே இணைத்து கொண்டு வரலாற்றில் உள்ளே நுழைந்தார் என்று திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், இன்றும் அவர் வரலாற்றில் தலையிடுகிறார். இன்றும் நம்முடைய வாழ்வில் தலையிடுகிறார், இறங்கி வருகிறார். கடவுள் எப்பொழுதும் கடவுளாகவே இருக்கிறார். இன்றும் திவ்ய நற்கருணை வழியாய் அதே இறைவன் நம் வீதிகளில் நடந்து வருகிறார். நம் உள்ளத்தில் இறங்கி வருகிறார். நம் கோயில்களில் இறங்கி வருகிறார். திவ்ய நற்கருணையை உணவாக பெறுகின்ற போது அவருடைய ஆடையினுடைய விளிம்பு மட்டுமல்ல, அவருடைய முழு உடலும் நம் உள்ளத்தில் புகுகிறது. அன்று விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டவர்கள் குணமானார்கள். இன்றும் விசுவாசத்தோடு இயேசுவை பெற்றால் குணமளிப்போம், குணம் பெறுவோம். இந்த ஒரு விசுவாசத்தோடு இயேசுவை அணுக வேண்டும். அன்றும் கூட விசுவாசமற்றவர்கள் இயேசுவை பார்த்தார்கள், அவருடைய ஆடையை தொட்டார்கள், அவர் அருகில் நின்றார்கள், அவர் கரங்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் குணமாகவில்லை. விசுவாசத்தோடு யார் தொட்டார்களோ அவர்கள் மட்டுமே குணமானார்கள். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்குடைய பெண்மணி, அவரை சுற்றி ஏராளமான மனிதர்கள் இயேசுவை தொட்டார்கள். ஆனால் இந்த பெண்மணியின் தொடுதல் மட்டும் விசுவாசத்தோடு இருந்ததனால் கடவுளின் அருளை அவரால் எடுத்துக்கொள்ள முடிந்தது. இன்றும் விசுவாசத்தோடு திவ்ய நற்கருணையை அணுகுகின்ற போது இன்றும் வல்லமை கிடைக்கிறது, இன்றும் வாழ்வு கிடைக்கிறது. இன்றும் இயேசு தொடுகிறார். இன்றும் தொட்டவர்களெல்லாம் குணமாகிறார்கள். இந்த விசுவாசத்தை நாமும் கொண்டு இயேசுவை தொட முயற்சி செய்வோம். இயேசுவை தொடுவோம், குணம் பெறுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உள் நுழைகிறீர், தலையிடுகிறீர். எங்கள் வாழ்க்கையினுடைய பல்வேறு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு தங்கும்.
தேவையில்லாததை அகற்றிவிட வல்லமை தாரும். தேவை உள்ளதை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இருந்தால் உம்மை தொட்டால் நாங்கள் குணமாவோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வளமையை எங்களுக்கு தொடர்ந்து தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.